Hi friends, இன்னைக்கு வந்து SSCல வந்து trigonometry sections போட பார்க்க போறோம். ஸோ நான் போகிற trigonometry sums எல்லாமே வந்து SSCல கேட்ட sums தான். ஸோ அதை வந்து அந்த சம்மில் வந்து மாடல் வந்து அப்படியே கேட்பாங்க. நம்பர் மாற்றி sin θன்றதை cos θ மாற்றி மட்டும் கேட்பாங்க ஒழிய மற்றபடி மாடல்ஸ் மெத்தட் எல்லாம் வந்து இதே மாதிரி தான். ஒரு 80% இதே மாதிரி தான் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ நான் போகிற trigonometry sums எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. இப்போ அடுத்த செட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து SSC, CGL, CHSL, MTS எல்லாத்துலேயும் கேட்ட trigonometry sums. ஓகே, சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம், cos x plus cos y equal to 2. Find sin x plus sin y. ஓகே, இப்போ பாருங்கள், cos x plus cos y equal to 2 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து sin x plus sin y என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ காசோட இது பாருங்கள், 0, 35, 45, 60, 90. ஓகே, சைனு காசு போட்டுக்கலாம். சைனு வந்து 0, 1/2, 1/√2, √3/2, 1. இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் எழுதினா அதான் காஸ் வேல்யூ. 1, √3/2, இது வந்து 1/√2, சாரி, sin 45 வந்து 1/√2. ஸோ இது 1/√2, 1/2, 0. ஓகே, இப்போது காஸ் எக்ஸு காஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் வந்து ஒரு டிகிரி, ஒய் வந்து ஒரு டிகிரி. ஓகேவா? இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒரு டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 வரும். இப்போ சும்மா பாருங்க, இப்போ நான் வந்து காஸ் 0 டிகிரி போடுறேன். காஸ் 0 வந்து கரெக்டாக 1. ஓகேவா? ஸோ காஸ் 0 ப்ளஸ் காஸ் 0 ஈக்குவல் டு 2ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் 0 வந்து 1. ஸோ 1 + 1 2. ஸோ எக்ஸோ ஒய்யை என்ன டிகிரி? எக்ஸு வந்து 0 டிகிரி, ஒய் வந்து 0 டிகிரி. ஸோ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் வந்து 0 போட்டால் 1, அதே மாதிரி காஸ் ஒய் வந்து ஒய்க்கு வந்து 0 டிகிரி போட்டால் காஸ் 0 வந்து 1. ஸோ 1 + 1 2 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எக்ஸ் 0 டிகிரி, ஒய் 0 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் sin x + sin y. ஸோ sin x + sin y. ஓகேவா? sin x, எக்ஸ் வந்து ரெண்டுமே எக்ஸோ ஒய்யோ ரெண்டு 0 டிகிரி. ஸோ sin 0 டிகிரி ப்ளஸ் sin 0 டிகிரி. sin 0 டிகிரி என்னது? 0. ஸோ 0 + 0 0. ஸோ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் 0. ஓகே, செகண்ட் சம், tan θ + cot θ ஹோல் டிவைடட் பை tan θ minus cot θ ஈக்குவல் டு 2. ஸோ 0 less than θ less than 90 டிகிரி. ஸோ θ ஆங்கிள் வந்து வேரிஸ் ஃப்ரம் 0 to 90 டிகிரி. தென் sin θ ஈக்குவல் டு அந்த வேல்யூ, sin θ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுலேருந்து. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஸ்டின் எழுதுகிற, tan θ + cot θ டிவைடட் பை tan θ minus cot θ ஈக்குவல் டு 2. சும்மா 2/1 வச்சுப்போம். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது tan θ + cot θ is equal to 2 times of tan θ minus cot θ. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு புரியுதா? இது கிராஸ் மல்டிப்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் tan θ + cot θ ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், 2 tan θ minus 2 cot θ. ஸோ tan θ + cot θ இது உள்ளே கொண்டு வந்துடுறேன், ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ +2 tan θ வந்து -2 tan θ ஆகிடும். -2 cot θ வந்து +2 cot θ ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ்ஸு 3 cot θ. ஸோ வெறும் tan θ -2 tan θ வந்து -tan θ ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது 3 cot θ is equal to tan θ. சரிங்களா? ஸோ 3 is equal to tan θ by cot θ. tan θ வந்து sin θ by cos θ. cos θ வந்து cot θ வந்து cos θ by sin θ. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இதை வந்து ரிவர்ஸ் மேலே கொண்டு போயிடலாம். ஸோ மேலே கொண்டு போயிட்டா என்ன வரும்? sin θ by cos θ. இது அப்படியே ரிவர்ஸில் போய்டும். cos θ by sin θ இருக்கா? மேலே போச்சுன்னா sin θ by cos θ. ஸோ 3 ஈக்குவல் டு sin ஸ்கொயர் θ by cos ஸ்கொயர் θ. ஓகே, sin θ by cos θ வந்து tan θ, ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் θ. ஸோ tan ஸ்கொயர் θ is equal to 3, tan θ is equal to √3. ஸோ tan θ டேபிளில் வந்து எப்போ √3 வரும்னு பாருங்கள். இங்கே எழுதுகிறேன், 1/√3, 1 √3. ஓகே, ஸோ tan 60 டிகிரியில் வந்து √3 வரும். ஸோ tan θ = √3 வந்துருச்சு. ஸோ tan θ எப்போ √3 வருதுன்னு பாருங்கள். tan θ 60 டிகிரியில் வந்து கண்டிப்பாக √3 வருது. ஓகே, இந்த ஷீட் வந்து நான் கமெண்ட்ஸில் போகிறேன், என் பேஜ்லேயே இருக்குது இந்த trigonometry ரேஷியோஸ் ஃபார்முலாஸ்லாம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ tan 60 வந்து √3. ஸோ இங்கே வந்து tan θ = √3. ஸோ θ வந்து 60 டிகிரி. θ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தென் ஃபைண்ட் sin θ. sin 60 எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ sin 60 எவ்வளோ பாருங்கள்? sin 60 வந்து √3/2 முடிஞ்சு போச்சு.
ஸோ sin 60 is equal to root 3 by 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சம் ஆன்சர் ஓவர். தேர்ட் சம், இஃப் 2 into cos square theta minus sin square theta equal to 1, find theta. If 2 into cos square theta minus sin square theta is equal to 1, find theta கேட்குறாங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா cos square theta minus sin square theta is equal to இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம் 1/2. ஓகேவா? தென் trigonometric ஐடென்டிட்டி ஒன்று இருக்கும், sin square theta plus cos square theta equal to 1ன்னு. ஸோ அதை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ sin square theta plus cos square theta equal to 1. ஸோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த வேலையை பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சைனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ cos square theta 2 cos square theta equal to 1/2 plus 1. ஸோ 1/2 plus 1 வந்து 1 plus 2/2 3/2. ஓகே, 2 cos square theta is equal to 3/2. கீழே 2 கொண்டு வந்துடலாம். cos square theta is equal to 3/4. cos theta is equal to 3/4 ரூட் எடுத்தால் √3, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ cos thetaவில் எப்போ √3/2 வருதுன்றதை பார்க்கணும். ஸோ cos thetaவில் எப்போ √3/2 வருது, cos 30ல் கரெக்டாக √3/2 வருது. ஓகேவா? ஸோ theta is equal to 30 degree. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர்ட் சமுக்கு நம்ம theta கண்டுபிடிச்சோம். theta வந்து 30 degree முடிஞ்சு போச்சு. ஃபோர்த் சம், இஃப் cos square theta by cot square theta minus cos square theta equal to 3, then find theta. ஸோ ஓகே, எப்படி போகிறேன்னு பார்ப்போம். cos square theta அப்படியே கொஸ்டின் எழுதுகிறேன் நான். cot square theta minus cos square theta equal to 3. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். cos square theta is equal to 3 times of cot square theta minus 3 cos square theta. ஓகே, ஸோ minus 3 cos square theta இருக்குது, இங்கே cos square theta இருக்குது. ஸோ இதை நான் கொண்டு போகிறேன், இந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ்ஸு. ஸோ 4 cos square theta equal to 3 cot square theta. 3 கொண்டு வந்துடலாம். 4/3 cos square theta அப்படியே எழுதுங்க. இங்கே cot square theta அப்படியே இருக்கும். ஓகே, 4/3 cos square theta is equal to cot வந்து cos theta by sin theta. ஸோ cot ஸ்கொயர் இருக்குது. ஸோ cos square theta by sin square theta. cos square cancel. ஸோ 4/3 equal to 1/sin square theta. sin square theta is equal to 3/4. ஓகேவா? sin theta கண்டுபிடிக்கணும். sin theta வந்து இது ரூட் எடுத்தால் என்ன வரும், 3க்கு ரூட் எடுத்தால் √3, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ sin theta equal to √3/2 வருது. ஸோ sin thetaவில் எப்போ √3/2ன்றது வருதுன்னு பாருங்கள். sin theta √3/2 வந்து 60 டிகிரியில் வருது. ஸோ theta is equal to 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறது வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு மெத்தட் தான் சொல்லித்தரேன். ஸோ வேறு வழி இல்லை. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் படிக்க முடியாது, ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேறு வழி இல்லை, கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஓகே, ஃபோர்த் சம் வரைக்கும் பார்த்துறோம் நம்ம. இப்போ ஃபிஃப்த் சம், x sin 45 degree equal to y cosec 30 degree. Find x power 4 by y power 4. ஸோ கொஸ்டின் எழுதுகிறேன். x sin 45 degree equal to y cosec 30 degree. ஸோ find x power 4 by y power 4. ஸோ இதை ஃபஸ்ட் x by y ஃபார்மெட்டில் கொண்டு வாங்க. ஓகே, x by y equal to cosec 30 by sin 45. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். x into sin 45 equal to y into cosec 30. ஓகேவா? ஸோ x by y equal to cosec 30யோட வேல்யூ என்ன? இப்போ cosec 30யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, sin 30 வந்து 1/2, cosec 30 வந்து இதோட இன்வர்ஸு. ஸோ வெறும் 2 டிவைடட் பை sin 45 வந்து 1/√2. ஸோ ஈக்குவல் டு 2√2. ஸோ x by y வேல்யூ வந்து 2√2. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து x power 4 by y power 4. ஸோ x power 4 by y power 4 is equal to இப்படி எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பவர் பண்ணோம், பவர் 4 ரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ தான் x power 4 by y power 4 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். x power 4 by y power 4 is equal to x by y the whole power 4. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ 2 power 4 √2 power 4. 2 power 4 வந்து 16, √2 power 4 வந்து 4. ஏன்னா ஒரு வாட்டி இப்போ √2 into √2 தான் வந்து 2. சரிங்களா? திருப்பி இன்னொரு வாட்டி √2 into √2 பண்ணால் 2. ஸோ 2 2s are 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. 4 வாட்டி √2 பண்ணால் 4 வரும். √2 into √2 into √2 into √2 4. ஓகே, 16 4s are 64. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். x power 4 by y power 4 equal to 64. ஸோ இதான் ஆன்சர் வந்துருச்சு. தென் 6th sum, secant 7x plus 28 degree equal to cosec 30 minus 3x. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், secant 7x plus 28 equal to
கொசிக் 90 மைனஸ் 30 மைனஸ் 3x எழுதுகிறோம். சரி, ஏன்னா இருங்க கொசிக் இல்லை சீக். இப்போ சீக் 90 மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீக் 90 மைனஸ் டீட்டா வந்து கொசிக் டீட்டா நான் அந்த ஃபார்முலாலே எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்து சீக் 90 மைனஸ் டீட்டான்றது என்ன சொன்னேன், கொசிக் டீட்டா. ஸோ டீட்டான்றது இதுதான், சரிங்களா? ஸோ இதுதான் டீட்டா. ஸோ சீக்கன் 90 மைனஸ் டீட்டான்றது கொசிக் டீட்டா. ஸோ கொசிக் டீட்டா கொசிக் இருக்கிற இடத்துல டீட்டா என்ன இருக்குது, 30 மைனஸ் 3x. ஸோ இந்த கொசிக் 30 மைனஸ் 3xை நான் இப்படியும் எழுதலாம், சீக்கன் 90 மைனஸ் டீட்டாவோ எழுதலாம், சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். இது வந்து ஃபார்முலா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நான் வந்து கொசிக் 30 மைனஸ் 3x எப்படி எழுதுறேன்னா, சீக்கன் 90 மைனஸ் இப்போ பாருங்களேன், இப்போ கொசிக் 30 டிகிரி இருக்குது, இதை வந்து நான் சீக்கன் 90 மைனஸ் 30ன்னு எழுதலாம், ஓகேவா? ஏன்னா சீக்கன் 90 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக் டீட்டா. ஸோ 90 மைனஸ் டீட்டா இருக்கிற இடத்துல 30 இருக்குது, ஸோ கொசிக் 30, ஓகேவா? ஸோ இந்த மொத்த 30 மைனஸ் 3xன்றது டீட்டாவாக எடுத்துக்கணும். ஸோ கொசிக் 30 மைனஸ் 3xை வந்து நான் சீக்கன் 90 மைனஸ் டீட்டாவாக எழுதியிருக்கேன். டீட்டான்றது இங்கே 30 மைனஸ் 3x, ஓகே. ஸோ சீக்கன் 7x ப்ளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் 90 மைனஸ் 30, இந்த மைனஸ் உள்ள ஆகுது, ஸோ ப்ளஸ் 3x, ஓகே. சீக் கேன்சல். 7x plus 28 is equal to 90 minus 30 plus 3x. 7x plus 28 is equal to 60 plus 3x. 7x plus 28 minus 60 minus 3x is equal to 0. So, பார்த்தீங்கன்னா 4x minus 32 equal to 0. 4x is equal to 32. x is equal to 8. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொசிக் இருக்குது, ஏன் நம்ம இதை மாற்றுறோன்னா, ஸோ சீக்கன் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். சீக்கன் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ கொசிக் டேர்மில் இருக்குது, இதை வந்து சீக்கன் டேர்மில் எழுதுறதுக்கு சீக்கன் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதுறோம். ஸோ சீக்கன் 90 மைனஸ் டீட்டான்றது கொசிக் டீட்டா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தென் செவன்த் சம், இஃப் காஸ் 20 இஸ் ஈக்குவல் டு எம், காஸ் 20 டிகிரி ஈக்குவல் டு எம், தென் காஸ் 70 டிகிரி ஈக்குவல் டு என், ஃபைண்ட் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர், ஓகே. இப்போ பாருங்கள், நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் காஸ் 20 காஸ் 70, இது இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து m, இது வந்து n. இது நான் எப்படி எழுதுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 90 வருதா? ஸோ அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து ஒரு பெரிய நம்பரில் வந்து 90 மைனஸ் இதில் ஃபார்மேட்டில் எழுதணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ காஸ் 20, இது வந்து எப்படி எழுதுறேன்னா, இப்படி எழுதலாம், காஸ் 90 மைனஸ் 70, ஸோ 90 மைனஸ் 20. ஸோ 90 மைனஸ் 70 வந்து நான் 90 மைனஸ் 20 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இன்னொரு வாட்டி எழுதுகிறேன், காஸ் 20 காஸ் 70 இருக்குது, காஸ் 20 அப்படியே வைங்க. இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அதை 90 மைனஸ் ஃபார்மில் எழுதணும். ஸோ 70 எப்படி எழுதுறேன்னா 90 மைனஸ் 20ன்னு எழுதுகிறேன், ஓகேவா? இது வந்து எம், இது என், இது ரெண்டு வேறு வேறு, ஓகே. இப்போ வந்து காஸ் 90 மைனஸ் டீட்டா, ஸோ காஸ் 90 மைனஸ் டீட்டா வந்து சைன் டீட்டா. இது இந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஷீட்டை ரெஃபர் பண்ணியே ஆகணும், அதை படித்தா தான் நம்ம முடியும். ஸோ காஸ் 90 மைனஸ் டீட்டா வந்து சைன் டீட்டா. ஸோ காஸ் 20, ஸோ காஸ் 90 மைனஸ் டீட்டா வந்து சைன் டீட்டா. டீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்க, 20 இருக்குது, ஸோ சைன் 20. ஸோ எம் என் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் 20 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 20, ஸோ ஈக்குவல் டு 1. ஏன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ரெண்டு இருக்குமா ப்ளஸில், இந்த ரெண்டு இடத்துல இங்கே ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா 1. ஏன்னா இந்த பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, சரிங்களா? இந்த ரெண்டு டீட்டா வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சர் 1. ஸோ ஐடென்டிட்டி ரூல் பிரகாரம் நம்ம போனோம். தென் 8th சம், சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. தென் ஃபைண்ட் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் பவர் 4a. ஸோ இதை பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. தென் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் பவர் 4a ஈக்குவல் டு ஃபைண்ட் த வேல்யூ, ஓகே. இது எப்படி எழுதுன்னு பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், sin a plus sin square a equal to 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுறோன்னா sin a is equal to 1 minus sin square a. ஸோ இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ 1 minus sin square a வந்து cos square a. எப்படி வருது, sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ sin square theta is equal to 1 minus cos square theta. ஸோ theta இருக்கிற இடத்துல a இருக்குது, அவ்வளோதான். ஸோ sin a equal to cos square a, ஓகேவா? ஸோ இங்கே இப்போ பாருங்கள், இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே இருக்குது, நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். காஸ் ஸ்கொயர் ஏவோ காஸ் பவர் 4a கண்டுபிடிக்கணும். காஸ் ஸ்கொயர் ஏ வேல்யூ சைன் ஏன்னு இருக்குது, ஸோ இந்த இடத்துல சைன் ஏன்னு போடுறேன். ப்ளஸ் காஸ் பவர் 4a இருக்குது, ஸோ காஸ் பவர் 4a ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ. இதை ரெண்டுமே ஸ்கொயரிங் ஆன் போர்ட் சைட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு காஸ் பவர் 4a வந்துடும். அப்போ இது வந்து சைன் ஸ்கொயர் ஏவாக ஆகிடும். ஸோ காஸ் பவர் 4aன்றது சைன் ஸ்கொயர் ஏ. நம்மளுக்கு சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ வந்து 1.
ஸோ ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி கான்செப்ட் போட்ட வேண்டியதான். tan 2 theta tan 7 theta equal to 1. Find tan 3 theta. ஸோ tan 2 theta tan 7 theta is equal to 1 கொடுத்துட்டாங்க. ஸோ tan 2 theta equal to 1 by tan 7 theta. ஸோ 1 by tan வந்து cot 7 theta. ஸோ tan 2 theta is equal to cot 7 theta. இது எப்படி எழுதுறேன்னா tan 2 theta is equal to, நான் சொன்னால இந்த போன சம்பளம் சொல்லியிருப்பா பாருங்க, கொசிக் டீட்டா இருக்குது, சீக்கன் 90 மைனஸ் டீட்டா எழுதணும். அப்போ தான் வந்து சீக்கன் கேன்சல் ஆகும். அதே மாதிரி காட் இருக்குது. ஸோ tan 90 மைனஸ் 7 டீட்டா, tan 90 மைனஸ் டீட்டா வந்து காட் டீட்டா. ஓகேவா? tan 90 மைனஸ் டீட்டா வந்து காட் டீட்டா. ஸோ 90 மைனஸ் டீட்டா காட் டீட்டா. டீட்டா என்ன இருக்குது? 7 டீட்டா. ஸோ காட் டீட்டா வந்து 7 டீட்டா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணல, ரெண்டுமே சேம் ஃபார்முலா இருக்குது. டீட்டா கேன்சல் பண்ணுங்க. இது tan கேன்சல் பண்ணிங்க. 2 theta is equal to 90 minus 7 theta. ஸோ இது போச்சுன்னா 9 theta. 9 theta equal to 90. Theta is equal to 10 degree. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் tan 3 theta. ஸோ tan 3 theta. theta இருக்கிற இடத்துல 10 போட்ட வேண்டியதா. ஸோ tan 30. ஸோ tan 30 வந்து 1/√3 நம்ம டேபிளில் படிச்சிருக்கோம். ஸோ tan 30க்கு நேராக 1/√3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் சம், இஃப் tan 45 + cosec 30 equal to x, find x. ஸோ tan 45 வந்து 1, cosec 30 வந்து இப்போ sin 30 வந்து 1/2, cosec 30 வந்து 2. டைரக்ட் ஃபார் இந்த டேபிள்லேயே இருக்கும். tan 45ஓட வேல்யூ 1, cosec 30 வந்து 2 ஈக்குவல் டு x is equal to 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 சம்ஸ் எஸ்எஸ்சியில் கேட்ட சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம்ஸ், எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி மாடல். ஸோ இப்போ போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.